4 பேரும் மின்னல் வேகத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தை இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? பூராமே இப்போ எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்துட்டோம் பாருங்கள். கேமராமேனோடு வச்சுட்டு உள்ளே போயிட்டு அவர் வர்றார். எல்லாம் நான் கூட நீ வாட்ஸ்அப்பில் மீதி ஜோக்கை அனுப்பிச்சி விட்டு நான் கிளம்பிடுவேன். பூரா ஆன்லைன் விஷயம் ஆயிடுச்சு. பரபரப்பாக பேசும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு கொரோனா டயத்தில் ஒருத்தன் 1000 பேருக்கு கூழ் ஊற்றுனான். ஆனால் திட்டத்தான் செஞ்சாங்க. ஏன்னா ஆன்லைனில் ஊற்றுனா கோருது பார்த்தீங்களா? இது மாதிரிலாம் சார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவான விஷயம்னு சொல்கிறீங்க இந்த கொரோனா, ஆனால் அது எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் சார். கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த 2 வருஷ பரிசு. அதே போல் அவள் என்ன கிச்சனில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்க. குழந்தை ஒரு டிராயிங் வரைஞ்சி அப்பாட்ட காமிக்கின்றக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வரங்களும் தூங்கிடும். 9 மணிக்கு வருவார். அப்போ குழந்தை தன்னுடைய படைப்பை கூட, அப்பா எனக்கு ஸ்கூலில் இந்த மெடல் கொடுத்தாங்க, நான் தான் ரன்னிங் ரேஸில் வின்னரு அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டை கூட காமிக்க முடியாமல் ஆசையை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். அதுக்கு வாய்ப்பு 2 வருஷம் உட்காந்து பேசணும். எப்படி எழுதுகிறேன், எப்படி வரைகிறான். குளிக்கவே முடியாத கங்கை ஆற்றுல அள்ளி குடிக்கிற மாதிரி தண்ணி சுத்தமாச்சு. விலங்குகள் வெளியே வந்துச்சு சார். மனுஷன் இருக்கிற பகுதிக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படி எனக்கா நினச்சோமா சார், சனியம் பிடிச்ச கொரோனா வந்து அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் அதில் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்கு அளவுடு 50 பேர் தான். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டார் அப்படி சட்டரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு 50 பேர் தானே, வாங்க வாங்க 1 2 3 4 50 சட்டரை மூடிட்டாங்க. மாப்பிள்ளை வெளியே கிடைக்கான். தட்டுறான், என்ன நான் தான் வரணும், போயா டைம் ஆச்சியா, போய் ஐயர் தட்டி விடியா, 3 கையெழுத்தை கட்டி விடியா அப்படின்னு. ஆச்சரியமாக இருக்கும்.